ஸ்ரீகுருபியோ நமः. எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானையும் நான் நித்தம் பூஜைக்கு முத்தமிழக்கும் தலைவரான முருகப் பெருமானையும் மனதார தியானித்து இன்றைய தினத்திலே நமது ஸ்ரீ முருகன் கருத்தவனிலேயே 72வது பவள விழாவை இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கிராமத்தின் வளர்ச்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த கிராமத்திலே இயங்கும் பொது ஸ்தாபனங்களை பார்த்தால் அந்த கிராமத்தினுடைய அடிவரலாறுகள், அந்த கிராமத்தினுடைய நடவடிக்கைகள், அந்த கிராமத்தினுடைய பண்பாடுகள் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் அந்த பொது ஸ்தாபனங்களின் வளர்ச்சியிலே இருந்து கண்டுகொள்ளலாம். அந்த காலத்திலே எங்களை முதியவர்கள் சொல்லுவார்கள், இன்னொரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தில் திருமணம் செய்து வந்தால் பேசி வந்தால் முதலில் போய் பார்ப்பது அந்த ஊரிலே இருக்கும் ஆலயங்கள், சரண நிலையங்கள், பள்ளிகள் போன்றவற்றையெல்லாம் பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த இடங்களிலே என்னென்ன நடவடிக்கைகள் என்னென்ன சீராக நடக்குவதால் அந்த கிராமத்திலே நாங்கள் பெண்ணெடுக்கலாம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. அதுபோலவே எங்கள் புதிய முருகன் சரண நிலையம் இங்கே நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது அந்த ரோட்டிலே பின்னக்கு இருக்கிற கட்டடத்திலே சரண நிலையமும் முன்பள்ளியும் ஒன்றாக இயங்கியது. அந்த முன்பள்ளியிலே என்னுடைய அமர்வுடைய சகோதரியாக நாங்கள் இங்கே அந்த முன்பள்ளியிலே அந்த நேரம் படிப்பதற்காக கொண்டு சேர்ந்தோம். அப்பொழுது செந்தில் அண்ணாவும் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து விட்டு பார்த்தோம். அந்தாலே வாரியாக பிரித்து அந்தாலே முன்பள்ளி இந்தாலே நிலையம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் வாழ்க்கையாக அப்படியாகவே படிப்படியாக உயர்ந்து சரண நிலையம் நடக்கின்ற ஒரு கட்டிடத்தை உருவாக்கி 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடுவதால் உண்மையிலே அந்த மண்ணுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இதை நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் என்றால் இதற்கு அனுராப்பணம் செய்கின்ற சரண நிலையத்தை அந்த காலத்தில் இருந்து அதை வளர்த்தெடுத்து 75வது ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு இன்றைய சந்தனையை உட்படுத்திருக்கிறார்கள். அந்த முதியவர்கள் அவர்கள் முன்னோர்கள் உண்மையிலேயே அவர்களை நாங்கள் பாராட்டோம். அவர்களை நாங்கள் நலனாக்கி அழைக்க வேண்டும். என்றால் ஐயப்பதியை பொறுத்தளவில் ஆலயமும் சரி, பொது ஸ்தாபனங்களும் சரி, அந்த காலத்தில் இருந்த அந்த முன்னோர்களுக்கு அயல் கிராமங்களிலே ஆரம்பிக்கிற முதிய அணியமொழியிலே முன்பள்ளி தினசரி நிலையம் போன்ற ஒரு பொது ஸ்தாபனங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பின்பற்றுவதால் எங்கள் அயல் கிராமங்களுக்கு எல்லாம் வந்து செய்கிறது. ஆகவே இந்த அதேபதி கிராமத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் சார்ந்தவர்களாகத்தான் வாழ்கிறார்கள். அவர்கள் கல்வியிலே பின்னங்கி இருந்தாலும் அந்த எதிர்கால சந்தையினுடைய எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி எல்லாத்தையும் கையெழுத்து அதை உருவாக்கி உங்களிடையே ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதை நாங்கள் தொடர்ந்து இங்கே அதை முன்னேற்றகரமாக ஏற்படுத்திக் கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். 75வது ஆண்டு விழா இல்லை, 100வது ஆண்டு விழா, இன்னும் பல நூற்றாண்டு விழாக்களை காண வேண்டும். இந்த சரண நிலையம் அதற்கு எல்லாம் இந்த அரியமலை முருகப்பெருமானுடைய திருக்கடாட்சியம் கிடைக்க வேண்டும் என்ற கூறி இன்றைய தினத்திலே இங்கே இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக தங்கள் நேரப்படுவை ஒதுக்கி இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதம அதிதிகள், சிறப்பு அதிதிகள் போன்றவர்களுக்கு உரையாற்றி வேண்டிய பிரார்த்தித்து இதற்காக பாடுபட்டு இந்த நிகழ்வை செய்வதற்காக தங்கள் ஒத்துழைப்பு ஊக்குவிப்பு தந்த கல்வி சமூகத்தினர், அல்லியமலை கிராம மக்கள் போன்றவர்களுக்கும் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருக்கடாட்சியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய விழா சிறப்பாக அமைய எல்லாம் அல்லியமலை முருகப்பெருமானை பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்ப